ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது. வணக்கம் மகளே, நாங்கள் இந்த காணொலியில் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் குருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாசையூர் பகுதியில் பாசையூர் சேர்ச்சில் நிற்கிறோம். ஸோ இன்றைய தினத்தில் இங்கே நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைய தினத்தில் இரவு பாலன் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, 25ஆம் தேதி 12 மணிக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் இங்கே நிற்கிறோம். இப்போ 12 மணியை விட தாண்டிட்டு நேரம் உள்ளுக்குள்ளேயும் நிறைய நிகழ்வுகள் சேர்ச்சுக்குள்ள நடந்துகிட்டு. ஸோ அந்த வீடியோ எல்லாம் இந்த காணொலிகளில் இருக்கும். தொடர்ந்து இந்த காணொலியில் எங்களோட சேனலில் என்னென்ன இடங்களில் இந்த நிகழ்வு நடக்குது, அதாவது எந்த சேர்ச்சில் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்ற வீடியோ இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். உள்ள சேர்ச்சுக்குள்ளேயும் நிறைய மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி வெளியிலையும் நிறைய பேர் நிற்கிறாங்க. தமக்கு மன ஒப்புமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கருணையாக உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியா தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அப்பகுதியில் சகோதர சகோதரிகளை தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் கவலையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியார் புனித கன்னியாவையும் வாழ்வு முதல் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்பரிடம் எனக்காக வெளிக்கொள்ள முன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் பணிக்கப்பட்டது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருப்பத்திற்கு வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றிமையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடன் இன்மையில் வாழ இவ்வருவால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நன்மைகளிலும் சுமந்து நற்செய்திகளில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த நம்மை ஒப்படைக்கின்றார். இது ஆண்டவர் வாக்கு. உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியா கருவுற்றார். அவர்கள் அங்கே இருந்தபொழுது மரியாவுக்கு காலம் வந்தது. மரியா தலை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று புள்ளியை துணிமணில் பொதிந்து தீவன தொட்டியை திறந்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் யாழ்ப்பாணத்தில் குருநகரில் இருக்கக்கூடிய பாசையூரில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் அப்படின்றது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட பெரியாக்களும் வந்து இந்த சர்ச்சில் வந்து நிற்கிறாங்க. உண்மையாக இந்த சர்ச்சை சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே அதிகமாக வந்து கிறிஸ்தவர்களாக தான் இருப்பார்கள். ஸோ இவங்களுடைய பிரதானமாக ஒரு தொழிலாக இருக்கக்கூடியது வந்து கடல் தொழில் தான் இருக்குது. மீன்பிடி தொழில் தான் முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதிகமாக இதுக்குள்ளே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு போகிறது இதுதான் இவங்களுடைய ஒரு
மெயின் ரொட்டீனாகவே அதிகமாக இருக்குது. மீன்பிடி தொழிலுக்கு போகிறது, அப்படி சர்ச்சுக்கு போகிறது, அந்த வேலைகளாக தான் இருக்குது. ஸோ இன்றைய தினத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்றைய 25ஆம் தேதி இரவு வந்து பாலன் பிறப்பு வந்து நடைபெறக்கூடிய இந்த தினத்தில் வந்து நிறைய மக்களை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த முன்னுக்கு நிற்கக்கூடிய கிரவுண்ட் பகுதிக்கெல்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும்னு சொல்லி. ஸோ உள்பகுதியில் வந்து போக முடியாது, ஏன்னு சொன்னால் அவ்வளவு க்ரௌட் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய மைதானத்துலேயும் வந்து அதிகமான மக்கள் நிற்கிறதால வெளியில் வாகன பார்க்கிங் அந்த இடங்களில் வந்து மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் வெளியில் நின்று கொண்டிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 12 மணியை கடந்து தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இப்போயும் வந்து நிறைய பேர் நிற்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த சர்ச்சில் பூசைகள் வந்து முடிகிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் மக்கள் வந்து இங்கே இடத்த விட்டு போவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் நடக்கும்னு தெரியல, விடிய நடக்கும். வாகனங்கள் வந்து நிறைய தூரத்துக்கே இந்த பாகைகளில் தான் நிற்கிது. வெளியில் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து நிறைய தூரத்துக்கு வாகனங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்களும் வந்து நிற்கிறாங்க இந்த சர்ச்சில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றதுக்கு வந்து குருநகர் இல்லாட்டிக்கு பாசூர் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தால் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இந்த காணொலியை ஷேர் பண்ணின்னு சொன்னால் அவங்களும் வந்து அவங்களுடைய ஆளுக்கு வந்து இந்த காணொலியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நிகழ்வுகளை வந்து அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ மக்கள் வந்து உள்ள நிற்கிறாங்க அப்படின்றதுக்காக இது இந்த சர்ச்சினுடைய பின்பகுதி. இது வந்து பாசிவூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச் தான். எல்லாருக்குமே வந்து பாசிவூர்லேயோ இல்லாட்டி குருநாகர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த சர்ச் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு சர்ச் வந்து இந்த வீதிகளில் எல்லா தெருக்கள்லேயுமே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. கூடுதலாக வந்து இங்கே இருக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. அவங்களோட வீடுகளுக்கு வந்து